ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள நம்ம வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி எம்கே என்று அழைக்கப்படுகிற முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,09,971 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.84% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவரை யாராலையும் தொட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க மற்ற கண்டஸ்டன்ட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு வாக்குகளை வாங்கி குவிச்சிட்ருக்காரு. இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு 3 லட்சம் வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் நம்முடைய ராணுவ அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 67,109 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.19% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவருக்கு அடித்தது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்து நடந்திருக்கு. அந்த இன்ஜுரியின் காரணமாக ஏகப்பட்ட சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதன் காரணமாக ஓட்டிங்ஸில் அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு. சொல்லப்போனால் 2வது பொசிஷன் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா. 3வது பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 57,453 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.99% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ வழக்கமாக இவங்க தான் 2வது பொசிஷனில் வந்து இருப்பாங்க. சொல்லப்போனால் 15% கிட்ட வந்து வாக்குகள் வந்து வாங்குவாங்க. அந்த சதவீதத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அவர்கள் வந்து வாங்கிட்டார். சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு ஆவரேஜான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்க தவிர எக்ஸ்ட்ராடினரியாக வரல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35,995 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8.13% தான் வந்து இருந்துட்டுருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ அப்போ ஜாக்லினோட நிலைமையை நீங்களே யோசிச்சு பாருங்கள். 8% வாக்குகள் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வெரி வெரி ஒஸ்ட் ஃபார் ஜாக்லின் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். என்னை பொறுத்தவரையிலும் இன்னும் கூட வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கலாம். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,137 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.72% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவர் லாஸ்ட் வீக்கில் வாங்கின அடின்னு வாங்கின அடினால் ஏகப்பட்ட வாக்குகள் இவருக்கு குவிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட வழக்கமாக எப்பயுமே 6% வாக்குகள் வாங்கக்கூடிய அருண் பிரசாத் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் 8% வாக்குகள் கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,324 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.13% இருந்துட்டுருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். லாஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து 1.5 லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை வாங்கின பவித்ரா ஜனனி அவர்கள் இப்போ தடுமாறி 6% வாக்குகள் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த வாரத்தில் அதுவும் இன்றைக்கி ஜாக்லின் அவர்களுடைய காலை வந்து கடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் தீபக் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,963 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.1% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ இவருக்கும் வந்து குறைவான வாக்குகள் தான் வந்து வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் விஜய் சேதுபதி அவர்களே தீபக் அவர்களே நீங்கள் வந்து சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ணிட்டுருங்க, இதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்ட போது கூட வாக்குகள் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துட்டு இருக்காரோ நம்மளுடைய தீபக் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் மஞ்சரி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 24,629 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.57% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாஸ்க்லையும் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணுறாங்க. சில நேரங்களில் அது நெகட்டிவாக போயிடுது, சில நேரங்களில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து ஆகுது. பட் இருந்தாலும் மஞ்சரி அவர்களுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வரவே கிடையாது. அதுக்கடுத்த 9th பொசிஷனில் நம்முடைய ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி
பார்க்கும்போது 23,254 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.26% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு செம்மையான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேர்மையாக விளையாடுறாரு, மற்றவங்களுக்கு அடிப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்து இருந்துகிட்ருக்காரு. எந்த இடத்துலலாம் தன்னுடைய நிலைப்பாடை சொல்லணுமோ அந்தந்த இடத்துல வந்து நிலைப்பாடுகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய கேம் பிளே பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தா 10வது பொசிஷனில் அன்ஷிதா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,965 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.19% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அடம்ப்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறத தாண்டி நம்ம கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு அந்த விஷயமே என்ன அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் ரஞ்சித் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,737 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.88% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங் முடிவுகள். ஸோ இந்த ஓட்டிங் முடிவுகளில் கிட்டத்தட்ட 11 பேர் கொண்ட பட்டியலில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். யாரெல்லாம் மேலே போனாங்க, யாரெல்லாம் கீழே வந்தாங்க, யாரெல்லாம் வந்து கீழே இருந்து மேலே போயிருக்காங்க, மேலே இருந்து கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ கேமோட அனலைசிஸ்க்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கார். செல்லம், தங்கம், பட்டு, தங்கம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இத்தனை நாட்கள் கடந்து வந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆஸ் எ ரிவ்யூவராக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. சும்மா இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னடா நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோண ஆரம்பிக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து கேம் வந்துலாம் தாண்டி இவங்களை எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஸோ அதனால் வந்து நான் வந்து ஓட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிங்ஸ் எல்லாம் போடுறதுலாம் கூட ஓகே தான். பட் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கேம் ஷோ அப்படிங்கிற போது அவங்க எவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க, இந்த டாஸ்க்குக்காக அவங்க எவ்வளோ தூரம் மெனக்கட்டுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எண்ட் ஆஃப் தி டே இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரலையும் எல்லாரும் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஷைன் ஆகணும், பெரிய பெரிய படங்களில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கணும், நம்ம ஹீரோவாக நடிக்கணும், காமெடியனாக ஆகணும், இல்லை ஒரு ஃபைட்டர் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், இல்லை பாடகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சில பேர் வந்து அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, ஆனால் டே பை டே நமக்கு சம்பளம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வீடு கொடுத்து, இதாப்பா நீங்கள் ஃபெமிலியர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ தூரம் இன்புட்டை வந்து கொடுக்க முடியும், எஃபர்ட்டை வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 100ல் 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. கான்சியஸாக சொல்ல போனால் மற்றவங்க எல்லாருமே நான் எங்கே வந்து தப்பாக தெரிஞ்சிடணும், நான் எங்கே வந்து தப்பாக வந்து ஃபெமிலியர் ஆகிடணும், இல்லை வந்து நான் ஃபெமிலியரே ஆகாமல் போயிடணும், இல்லை வந்து வேறு மாதிரி வந்து கண்ணோட்டத்தில் நான் தெரிஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேளை வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா கூட மேபி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்திருப்பாங்க. பார்க்கக்கூடிய நமக்கும் மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்திருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் கிட்டத்தட்ட 50 out of 50 அப்படின்னு தான் வந்து சொல்லணும், 100 out of 50, அதில் 50% எதுவுமே பண்ணுறதில்ல கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஸோ அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே இப்போ வரைக்குமே வந்து இருந்துகிட்ருக்காங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், சரி நான் ஏதாவது வந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும், இல்லை இது மூலிமா நான் வந்து வெளியே தெரியணும், இது மூலிமா எனக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தவங்கெல்லாம் 1 வாரம் 2 வாரம் 3 வாரத்தில் எவிக்ட் ஆகி வெளியே போனவங்க எத்தனையோ பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்த ரயானை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரியாலாகவே சொல்கிறேன். ரயான் அவர்கள் வந்து தன்னுடைய கேம் பிளேவை அவ்வளோ சிறப்பாக வந்து செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதை தாண்டி எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கார். அதை தாண்டி எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஏன்பா கேட்கணும், நம்ம ஏன்பா அதை பற்றி ஹேண்டில் பண்ணோம், நம்ம பாட்டுக்கு வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, ப்ளே பண்ணோமோ அதோடு வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. செல்லம், தங்கம், பட்டு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனால் இவரெல்லாம் ஒரு விஷயம் தப்புன்னு பட்டால் டக்குன்னு வந்து இது தப்புடா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக டக்குன்னு வந்து கேட்டுடுறாப்புல. அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் நேர்மையாகவும் விளையாடுறாரு, பக்காவாகவும் விளையாடுறாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட்ஸை வந்து ரயான் அவர்களுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி ஜெப்ரி டீம் இருக்காங்கள்ல, ஜெப்ரி அண்ட் அன்ஷிதா, இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃப்ராடு வேலை வந்து பண்ணாங்க. சொல்லப்போனால் அந்த ஃப்ராடு வேலை வந்து தெரிஞ்சு எல்லாருமே கேள்விகள் வந்து எழுப்பும்போது கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணும்போது அந்த வந்து கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஐயோ இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி. பட் இவங்க வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ட்டாவெல்லாம் கிடையாது. நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டோம், இப்போ என்னப்போ
அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப தெனாவட்டா, ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப கேவலமான முறையில் வந்து நடந்துக்கிட்டாங்க. நாட் ஒன்லி அன்ஷிதா, ஜெப்ரியும் அப்படி தான் நடந்துக்கிட்டாரு. பவித்ராவும் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக வந்து இருந்தது. அதை தான் ஜாக்லின் அவர்கள் வந்து செருப்படி கேள்வி மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. தப்பு பண்ணிட்டு எப்படி உங்களால் இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியுது, இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.